ஐயனோட ஆசனாலத்துல யார் இப்ப பிறக்க வேண்டும்? யார் 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 பிறக்க வேண்டும்? என் அம்மையான பேச்சியம் தோண்ட வேணும்ல. ஆமா, அது மட்டுமா என் ஆஞ்ச நாட்டு சுடல ஐயா பிறக்க வேண்டும். தோன்ற வேண்டும் அல்லவா? என் முண்டசாமி பிறக்க வேண்டும். தலவாய் மாடனும் தோண்ட வேணும்ல. ஆமா, ஐயனோட வாசலில ஐயனோட வாசலில தாயான பேச்சியம்மா பேச்சியம்மா பேச்சியோட பெருமாள் வந்து அருள் புரிவா. என் நாடு சுடலை ஐயா நாடு சுடலை ஐயா அவருடைய வரவு பாட மக்களை மகளே அருள் புரிவா. முண்டசாமி கதை பாட முண்டசாமி கதை பாட முக்கடனே அருள் புரிவா. கதை பாட முண்டசாமி கதை பாட அருள் புரிவா. ஆதிசக்தி கொள்விட்டு வருகிறார். பிரம்மணத்தை வாழ்கின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார். சரி, வைகுண்ட லோகத்தில் என் பெருமாளோட லட்சுமி நான்முகன் நன்முகன் கலைகோட்டு மாமுனி அஷ்டரெட்டுப்பாளர்கள். சரி, அழகு கும்ப மாமுனி. மாமுனி சூரியனும் சந்திரனும் இருக்கும்போது சரி அப்படி இருக்கும்போது அம்மை என் பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலையும் முண்டன் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த உலகம் தோன்றது. எப்படி எப்படியா தோன்றுகிறது? ஓ என்ற பிணவ மந்திர பொருள் தோண்டி தோன்றி அதிலே ஒளி தோண்டி அன்னை ஆதிபரா சக்தி தோன்றினார். தோன்றுகிறாள். சக்தி தோண்ட போதுமா? சக்தி ஏங்க வைக்கிறதுக்கு சிவன் தோண்ட. சிவன் வேண்டும் அல்லவா? சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது சிவனாருடைய அம்சத்திலே மும்மூர்த்திகள் தோன்றினார். தோன்றின உடனே பார்க்கிறான சிவனுடைய அம்சத்திலே சரி
சிவனுடைய அம்சத்திலே மும்மூர்த்திகள் தோன்றினார். தோன்றுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல் அல்லவா? படைக்கும் தனியில படைத்தன் பிரம்மனும் அந்த படைத்த உயிர்களுக்கு வெடியலக்கிறவன் ஆண்டவனும் அழிக்கையின் பெருமானும் மாயவன். மாயவன் மாயவன். மும்மூர்த்திக்கு 3 தெய்வமார்கள் வேண்டும். சரி, அப்படி 3 தெய்வமார் வேணும் என்று அம்மையும் ஆதிபராசக்தி அம்சத்திலே 3 தெய்வமார்களும் தோன்றினார். எப்படி எப்படி ஐயா? அலைமகள், கலைமகள், மலைமகள். மலைமகள் என்றும் பிரம்மணத்தில் வாழ்கின்ற பிரம்மனோடு சரஸ்வதி இருக்கிறார். வைகுண்ட லோகத்தில் என் பெருமானோடு லட்சுமி இருக்கிறார். லட்சுமி தேவி இருக்கிறார். ஆண்டவனை மனம் கொண்டு கைலாசத்தில் இருக்கிறாள் அம்மை பார்வதி. சரி, என்ன அதனால ஆண்டவா ஆண்டவா சிவனே சூர்வானே ஆண்டவன் பிரம்மன் உயிர்களை பிடிக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 ஜீவன் படிக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 உயிர்களை பிடிக்கிறான் பிரம்மன். ஓர் அறிவில் இருந்து 6 வரைக்கும் மனிதர்களை பிறவி செய்தார். பிரம்மன் படைத்த உயிர்களுக்கு படியலக்கிறவன வேண்டும் சிவனாரு. சிவனார் வந்து பிரம்மன் ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்களை படைத்த உயிர்களுக்கு படியலக்கவனம் உண்டு. வேண்டும் சிவனாரு. எப்படி எப்படி ஐயா? ஆண்டவன் நம்மை ஆதிபராசக்தியை தேடி வருகிறார். எப்படி எப்படி கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே ஆண்டவன் வருவார். அம்மம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதி அடிய வார்த்தை கேடுவம்மா அம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதியா பிரம்மன் படைத்தாரே ஈயரும்பு யானை முதல் 84 ஜீவன் வாரை இருக்கும் நேரை முதல் கருவில் இருக்கும் சிசு முதல் முட்டில் இருக்கும் உஞ்சி வாரை படியலக்க வேணும் அம்மா பார்வதியிடம் மதியிலை பார்வதியிடம் மதியிலை பகவான் சொல்லுவாரா பகவான் சொன்ன வார்த்தை ஆதிசக்தி உமையவேலா ஆண்டவனிடம் மதியில ஆண்டனோட வார்த்தையை நாடி நல்ல அந்த நாதனிடம் உலகு நல்ல ஏதினை உடையனிடம் உடுவார்களா திரையெடுத்து கொடுப்பா படியனக்கு வேணும் கைலாசுனான வீட்டும் கட்டுடனே வருவார். வாசி வளர்ந்த மாலை பங்கினை திருவோடுமார் சித்த பிறகுமார் சென்மைக்கு ஊக்குமார் ஆண்டவன் சிவனாலும் 14 உலகத்துக்கும் ஈயரும்பு யானை ஈயரும்பு யானை 84 ஜீவனுக்கும் படி இறங்குகிறார். ஈயரும்பு யானை முதல் பிரம்மன் படைத்தானே ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்களை பிரம்மன் படைத்தான். ஜீவராசிகளை படைத்தான் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமானுக்கு சரி அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அந்த இது கிடையாது சிவனாருக்கு. அந்த பாகுபாடு கிடையாது. சிவனாருடைய அம்சத்திலே ஆண்களையும் ஆதிபராசக்தி அம்சத்திலே பெண்களே பிறவி செய்திருக்கிறார். பிறவி செய்தார் அல்லவா? அதனால ஒருவருக்கும் ஒரேமில்லாமல் ஆண்டவன் படியலக்கிறார். படியெழுந்து வருகிறார் அல்லவா? ஆண்டவன் படியலக்கும் போது அம்மையும் ஆதிபராசக்தி உமையவள் மாயனோட தங்கை தங்கை பார்வதி
ஆண்டவன் எப்போ வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார். வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவனும் படியிலிருந்து வருவதை கண்டா. சரி, அம்மையான பார்வதி ஆண்டவனை கண்ட. அப்படி ஆண்ட சிவனாரை கண்டவுடனே பணிவிடை செய்தார். பாத பணிவிடை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த காலத்துல அம்மையை ஆதிபராசத்தை செய்த மாதிரி அந்த காலத்துல பணிவிடை செய்தார்கள். ஆமா, இந்த காலம் உண்டு. நல்லவங்களுக்கு செய்வாங்க, அதுக்காண்டி செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, நம்ம நல்லவனா ஒரு ஆளா இருந்தோம்னா நம்மளுக்கு செய்வாங்க. ஆமா, உண்டு அல்லவா? நம்ம 2 ஆளா போனோம்னா வீட்டு அம்மா செய்ய மாட்டோம். அதுக்காண்டி வீட்டு அம்மாவை குறை சொல்லக்கூடாது. உண்மைதான். ஆண்டவனை கண்டவுடனே தங்க செம்பதிலே சலங்கர் கோரினான். தங்கை பழங்கை போட்டு பாத பூசையை முடித்தான். பணிவிடை முடித்து பாத பூசை முடித்து ஆண்டம் சிவனார் செப்பரமஞ்ச கட்டிலை சிவனார் அமர வைத்து பால் பணத்தை பிணைந்து கொடுக்கிறான். கொடுக்கிறாள்வா பார்வதி? எப்ப இல்லப்பா, என்ன பால் பணத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டம் பார்க்கிறான், அம்மை திருமுகத்தை பார்க்கிறான். ஆமா, எப்படி இருக்கு? என்னைக்குமே செந்தாமரை போல் முகம் இருக்குமே. ஆமா, இன்னைக்கு என்ன முகம் வாட்டமா இருக்கு? அண்ணா எப்பா என்னைக்குமே முகம் வாட்டத்துல இருக்கு. என்ன நடந்தது? ஏது நடந்தது? அப்பதான் அம்மையும் கேட்கிற. அண்டவா, என்ன படியிலுக்கு புதுமை இந்த பார்வதி நான் பார்க்க வேணும் ஆண்டவா. ஈரேலுக்கும் புதுமை இந்த ஈஸ்வரி பார்க்க வேண்டும் ஆண்டவா. சிவனார் இடத்துல சொல்லும்போது அப்பதான் ஆண்டவன் பார்க்கிறா. என்ன அம்மா, என்ன இந்த கைலாசத்திலே அம்மையும் எப்பனுமா இருக்கிறோம். சூரியன் சந்திரன் போல இருக்கிறோம் அல்லவா? சத்தியம் ஜீவனமா இருக்கிறோம். ஆமா, பகல் நேரத்தில் நான் சூரியனா இருக்கேன், இரவு நேரத்தில் சந்திரனா இருக்கேன். இருவரும் போனா 14 உலகம் விடும். ஆமா, சக்தி இல்லைன்னா சிவன் இருக்க வேண்டும், சிவன் இல்லைன்னா சக்தி இருக்க வேண்டும் அல்லவா? சிவனாரு அப்படி சொல்லும் போது பிடிவாதம் பிடிக்கிற அம்மை பார்வதி. ஆமா, அன்னைக்கு பிடிவாதம் பிடித்தான் பெண்கள்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணங்கள் உண்டு. ஆமா, இருக்குல்ல. ஆகா, இந்த ஆண்டவனை சோதனை செய்யணும். எப்படி என்று மனதில் எண்ணம் கொள்ளும். நான் இதன் எடுத்து கொடுக்கிறோம். நாடெல்லாம் படி இழக்க முடியுமா ஆண்டவன்? உலகத்தை நேர்த்து உலகம் எல்லாம் படி இழக்க முடியுமா ஆண்டவன்? ஆண்டவனை யாருக்கெல்லாம் படி இழக்கிறான், யாருக்கெல்லாம் படி இழக்கல என்று ஆண்டவனை சோதனை செய்ய வேணும் என்று பார்வதி மனதில் எண்ணம் கொண்டு அம்மையான பார்வதி இங்கு வருகிறார். எப்படி வருகிறார்? ஆண்டவனை சோதனை செய்ய வேணும் என்று யாரை தேடி வருகிறார்? யாரை தேடி பார்வதி சொல்லுவாள இடமதிலை தூரம் கட்ட வேடி கட்ட சிமல் கடைந்து தம்பா தாய் உண்டாய் அப்படி திருக்காணியும் பூட்டு வைத்து முத்துகளை மதித்து அம்மா அந்த அப்படி
கொடுக்க சிமலையை கொடுத்த உடனே சிமலையை வாங்கினால் அம்மை பார்வதி வாங்கி பார்க்கிறார் பார்வதி. இந்த சிமலையை இவ்வளவு அழகா செய்திருக்கிறார்னா என்ன அழகா செஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன காஞ்சி ஒரு கட்டை வெட்டி கட்டை சிமலை கடைந்து அப்படி 7 வர்ணம் வைத்து திருக்கான ஓட்டு வைத்து ஆமா அப்படி கொடுத்த உடனே வாங்கினால் அம்மை பார்வதி வாங்கி பார்க்கிறான். ஆகா சிமலையே இவ்வளவு அழகன்னா தெய்வலகத்தை சொர்க்கத்தை உண்டு பண்ணினாராம். அல்லவா அப்போ செய்யுடைய தொழிலை வச்சு ஜாதி பேர் வந்துடும். அப்போ வந்துடும். இப்ப சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப ஊத்தம்பட்டி யாரு நம்ம யாருன்னு தெரியாது கொஞ்ச நாள் நீ மாறிடுவ. அது சொல்லுவாங்கல்ல கருத்த கனியா அது மாதிரி வந்துடும். நம்ம மாறிட்டு என்ன செய்ய? அதனாலே சிவனா வைக்க வேண்டும். ஆமா அம்மை பார்வதி மனதில் எண்ணி இருக்கும் போது சரி பட் கைலாசத்துக்கு சாரச்சாரியா வருது சித்தரம்பு. சித்தரம்பு அல்லவா 2 ஆண் எறும்பு பிடித்தா சண்டை வருது சுதிக்கு. ஆமா 2 பெண் எறும்பு பிடித்தாலும் சண்டை வந்துடும். அப்ப என்ன செய்தான்? ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு. ஆமா ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடித்து சிமலையில் அடைத்தாள். அடைத்து எக்கலை சொறி வைத்துக் கொண்டாள். திருக்காணி பூட்டை சேலம் முந்தில முடிந்து எக்கலை சொறி கொண்டு எங்க வருகிறார்? வடக்கு கோட்ட வாசலுக்கு. வடக்கு கோட்ட வாசலுக்கு. ஆதிசக்தி உமையவள். மாயனோட தங்கை தானே வடக்கு கோட்ட வாசலுக்கு. அம்மை அவள் வாராளே. அம்மை அவள் இருக்கும்போது படி இழந்து வருவாரா? படி இழந்து வரபோது அம்மையான பார்வதியா செய்யவாவுண்டும் கேட்கலையா வந்தனங்கள் செய்யலையா மௌனமாயிருப்பார் மௌனமாயிருப்பார் மங்க சதி பார்வதியா மௌனமாயிருப்பார் நீட்டினக்க மடக்காமல் அவன் போத முடியாமல் அம்மையான பார்வதியா மௌனம் இருக்கும்போது ஆண்டவன் சிவபெருமா அம்மா நீண்டினகள் மடக்காமல் மௌனமாயிருப்பது என்னை என்று சிவனார் கேட்கிறாரே. என்ன ஒரு நாள் திருநாளா இருக்கிய எப்போது வான்னு கேப்பிய நீட்டினக்கால மடக்கலை அவந்த கூந்தல் முடியாமல் மௌனமா இருக்கு. அம்மா என்ன நடந்தது? ஏது நடந்தது சொல்லுவாயாக. சிவனார் கேட்கும் போது ஆண்டவன் இடத்திலே அம்மை பார்வதி சொல்கிறார். என்னையே சொல்லுகிறார். சிவனே சிவபெருமானே பகவானே யாருக்கெல்லாம் படியல் இந்த ஆண்டவா? யாருக்கெல்லாம் படியலக்கவில்லை ஆண்டவா. சிவனார் இடத்துல கேட்கும் போது அப்பதான் சிவபெருமான் அம்மா பார்வதி என்ன என் உடல்ல பாதி உனக்கு தந்திருக்கேனே அங்கத்தை பாதி கொடுத்துட்டேன். ஆமா சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தி இல்லை. ஆமா இருவர் சேர்ந்ததான உலகம். அதனால ஆமா என் மேல உனக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகம் வரக்கூடாதல்லம்மா. இந்த கைலாசத்துல நீ ஏன் மேல சந்தேகப்பட்ட புலவத்துல மக்கள் சந்தேகப்பட்ட குடும்பம் என்ன ஆகும்? சீரழிந்து விடும். ஒரு ஆணு பெண்ணு மேல சந்தேகப்படக்கூடாது, பெண்ணு ஆணு மேல நீ சந்தேகப்பட்ட உலகத்துல மக்கள் சந்தேகப்பட்ட குடும்பம் 2ஆயிரும். ஆமா சீரழிந்து விடும் அல்லவா. அதனால என்ன பிரம்மன் படைக்கிறான். ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் உயிர்களை பிரம்மன் படைத்தான். பிரம்மதேவன் படைத்தான். அப்ப என்ன கல்லில் இருக்கும் தேரி, சரி கருவில் இருக்கும், முட்டில் இருக்கும் குஞ்சி, ஒருவருக்கும் ஒரே முழந்து ஈசன் படியல் நம்ம படியல் வந்தேன் அம்மா. ஓ அண்டவா படியலெந்தும் படியலெந்து நேரி சொல்லுதேர. சரி அதிக சிறிய உயிர். ஆமா சின்ன உயிர். சித்திரம்பு 2 சித்திரம்பு வந்தது. அதையோட பசியோடு வந்தது. அதை நான் பாதுகாப்பா வைத்திருக்கிறேன். என்னை நோக்கி அடைக்கலமா வந்தது. அதனால அந்த சித்திரம்புக்கு நீர் படியலைந்தேர படியலிக்கிறேன் என்று பகவானிடத்தில் அம்மை பார்வதி கேட்கிறார்.
கேட்கும் போது சிவனார் என்னையே சொல்கிறார் ஒண்டத்தனை இருக்கு ஆமா நீயே பாரம்மா நீ பாரு என்று சிவனார் சொன்ன சிவனார் வந்து கேட்டு வார்த்தை கேட்டு பார்வதி என்னையே செய்கிறார் சேலம் முந்தி எடுத்து சிமலை எடுக்கிறார் சிமலை எடுத்து அவுத்து பாக்கிறான் சிமலை திறந்து பார்க்கும்போது சிவனாருடைய அருளால அந்த சித்திரம்பு வாயலிலே சித்திரம்பு வாயலிலே சிவனதி வருவதையா சிவனதி வருவதையா அறிந்தாரே பார்வதியா வருகுதையா சித்தி வருவதையா அறிந்தாரே பார்வதியா அறைக்குள்ள இருந்தாலும் அறியாத அம்மா செப்புல இருந்தாலும் இந்த சிவன் அறியாத மாயோகில அறியாத மாயமில்லை செப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த சிவன் அறிய மாயமில்லை அருவிலை ஒரு கூட்டை அம்மா பார்வதியே பின்புத்தி பின்புத்தி என்று சொல்லுவார்கள் அம்மா புத்தியை காமித்திட்டு ஆமா நீ எவ்வளவோ சொன்ன கேட்கியா கேட்க மாட்டாள அது எப்படி கேட்பா அதனாலே ஆண்டவன் சிவனார் பார்க்கிற கண்ணு ரெண்டு செவக்குது ஆமா நான் அசைந்த அந்த உலகம் அசையும் நான் ஆடினா அந்த உலகமே ஆடுமா நான் ஆடினா அந்த உலகம் ஆடும் அம்மா பார்வதி என்ன பார்வதி இடத்துல சிவபெருமான் சொல்லிக்கிறான் ஒன்னாண்டி உடையவனும் நான் தானம்மா ரெண்டாண்டி அந்த இறைவனும் நான் தானே நல்ல மூணாண்டி மும்மூர்த்தி நான் தானம்மா நான் தானம்மா நல்ல நாலாண்டி நாலாண்டி நான் முகந்தான் நான் தானம்மா நான் தானம்மா ஐந்து அஞ்சு பஞ்ச போதும் ஆறு நல்ல ஆராண்டி ஆறு முருக பெருமா நான் தானம்மா ஏழு நல்ல ஏழாண்டி பெருமாளும் நான் தானம்மா எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளும் நான் தானம்மா ஒன்பதாண்டி 9 நவகிரகங்களும் நான் தானம்மா 19 பகவானும் நான் தானம்மா
பகவான் நான் தானம்மா. இந்த பகவான் என்று அறியாமல் பரிசோதனை செய்தனால் செய்த காரணத்தினால் அம்மா பார்வதி எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கல. கேட்கவில்லை அல்லவா? ஆண்டவனுக்கு கண் ரெண்டு சிவந்து கடவும் ஆவி. ஆமா. 3 பிறவி பிறந்து 3 லோகமும் ஆழ்வாய் அம்மா. ஆழ்வாய் என்று சொல்ல 3 பிறவி பிறந்து 3 லோகம் ஆழ்வாய் என்று சிவபெருமான் சாபத்தை கொடுக்கிறார். சாபத்தை கொடுக்கும்போது பார்வதி அம்மை பார்வதி ஆண்டவா 3 பிறவி நாம் பிறப்பேன்னு சொன்னீங்கள. ஆமா. அது இங்க எப்படி சொல்லுங்க ஐயா. அப்பதான் சூரான சொல்கிறான் அம்மா பார்வதி முதலாவது பிறவி தாரியாமயம் மனம். சரி, தார்காவனம். தச்சனுக்கும் தாராவளிக்கும் மகளா பிறந்து தாட்சாணி பார்வதியானி பிறந்து சரி தர்கராஜனுக்கும் தாராவளிக்கு நீ தாட்சாணி பார்வதியா பிறந்து சரி உனக்கு வயது 21 வயதாகும். சரி சுயம்பரம் நடத்துவான் உன்னுடைய தந்தை. தந்தை நடத்துவார். ஒரு வட்ட யானையில அமர வைத்து கணவனை தேர்ந்தெடுக்கும் போது என்னை நினைத்து அன்னைக்கு வந்து ஆண்டி போல் வேடம் வந்து அன்னைக்கு மாலை மடம் சுட்டோம். இது முதலாவது பிறவி. அப்போது என்னை காணலாம் என்று சொல்ல. இரண்டாவது பிறவி எங்க தெரியும் அம்மா? முத்திலே வனம் மதியிலே முத்திலே வனம் மதியிலே மூவருட குளம் மதியிலே முத்திலே வனம் மதியிலே மையான கடதிலை பேச்சியாக நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப தினமுஞ்சோறும் தும்பையம்மா நீ பிறப்ப பேச்சியாக நீ பிறப்ப இரண்டாவது பெரிய மொத்தத்திலே உணவனே மூவாரோட களமதியிலை பேச்சியாக நீ பெரிய மையானத்தில் பேச்சியாக பிறந்து விரும்பும் சோறும் திம்பாய். திம்பா என்று சாபம் இல்லை. எம்மா பேச்சியா பிறந்து நீ பெணமும் சோறும் திம்பா. திம்பா என்று சொல்லு. மூன்றாவது பிறவில் அணிவத்து அடங்குதுக்கு அட்டகாலி 8 பேர்களா பிறப்பாய். அட்டகாலி 8 பேராக நீ பிறப்பாய். அப்படி பேச்சியா பிறக்கும்போது நான் சுடலையா வந்து பிறப்பேன். நானே வந்து பிறப்பேன். எந்த சுடலை? நாங்க நாட்டு சுடலையாக வந்து நான் தோன்றுவேன். நானே தோன்றுவேன் என்று சொல்ல. மூன்றாவது பிரிவு கலியுத்த அடக்கதுக்கு அட்டகாலி 8 பேர்கள் பிறப்பா. பிறப்பாய். அட்டகாலி 8 பேர் பிறந்து மச்சரிசி உணவிலே உள்ளாத ஒரு மகடாசுரன் ஆண்டு வருகிறான். ஆண்டு வரும்போது அந்த மகடாசுரனை சம்பாரம் முடிப்பதற்காக சரி தூது போய் தூது வருவதற்காக வேண்டி வைரபறையிலே வைரவன் சாட்டக்காரான பிறந்து வருவேன் அம்மா. நானே பிறந்து வருவேன் என்று சொல்ல ஆண்டவன் சுமனார் சொன்னமுடு சுமனார் இடத்திலே அம்மை கேட்கிறான். ஆண்டவா கைநாசத்திலே தன்னந்தனியா இருக்கிறேன். ஆண்டவா இருக்கிறேன் இருக்கிறேன். கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட கண்மணி எனக்கு மடி வைத்து விளையாட மடி வைத்து விளையாட மணி குழந்தை எனக்கு பார்வதி என்ற போது ஆண்டவன் போனாரும் அம்மா அம்மா பார்வதியை ஆனை மாதிரி ஒரு குழந்தையை அழகான ஒரு குழந்தை ஏ அம்மா பார்வதி கையில் வைத்து விளையாட கண்மணி கேட்கிற மடியில் வைத்து விளையாட மணி குழந்தை கேட்கிறார். உனக்கு ஆன மாதிரி ஒரு குழந்தை அழகான ஒரு குழந்தை இருந்ததுக்கும் போதாதா? அந்த குழந்தை எங்க போச்சு? ஆண்டவா என்ன தந்தைய மூத்த மகன் தந்தைய விநாயகருக்கு விக்னேச பெருமாள் ஆதிமூல பெருமாள் தந்தைய நான் இல்லைன்னு சொல்லல. சரி வேற என்ன? அந்த ஆதிமூலம் பிள்ளையா இருக்காரு எங்க நீசமுறைத்தி என்ன செய்தானா தாய் அன்பு தாய் பாசம்
தாய் அறிவு, தாய் குணம் வேண்டும் வேண்டும். சரி, ஆத்தங்கர கிணத்தடி பம்புடல் போய் அமதுகிட்ட. எங்கெல்லாம் பெண்கள் கூடுவாங்களோ அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாரு பாத்துக்கிட்டு. ஆமா, எங்க கூட அந்த இடத்துல தாய் போல் அன்போடு யாரு வராங்களோ அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு அங்க போய் இருந்துகிட்டாரு. இருந்துகிட்டாரு அல்லவா? உனக்கு அதனால இளைவன் அந்த பிள்ளையை கூப்பிட்டான். மூத்த மகன் ஏன் வினியருக்கு கணேச பெருமான் கூப்பிட்டான், வரானா? வரமாட்டான். வரமாட்டான் அல்லவா? இருந்தால் குழந்தை கந்தன் கடம்பன் செந்தி நகர் சிவசுப்பிரமணிய கடவுள் ஆறுமுக பெருமாள் 6 வடியிலே அமர்ந்திருக்கிறாரே முருகப்பெருமான். சரி, சொந்தத்தில் ஒரு கல்யாணம், கலப்பில் ஒரு கல்யாணம் முடித்து சூரியனை ஜம்பான் முடிக்க. சரி, எங்க மலை இருக்கு எங்க கடல் இருக்கு அங்க போய் அமர்ந்துக்கிட்டார். அங்க போய் அமர்ந்துக்கிட்டார். கூப்பிட்ட வராரா? எப்பா என்ன முருகா அப்படின்னு கூப்பிட்ட வரானா? வரமாட்டுக்காரலாம். ஆமா, அதனால ஆண்டவா அப்படி ஆபத்துக்கு உதக முடியாருமா குழந்தை எனக்கு வேணும் ஆண்டவா. வேண்டும் வேண்டும் ஆண்டவா. அது எப்படி குழந்தை தெரியுமா? எப்படி ஐயா? மன்னன் இல்ல மன்னன் இல்ல மணி குழந்தை, மணி குழந்தை, மன்னன் இல்ல மணி குழந்தை, மணி குழந்தை, மணி குழந்தை, மணி குழந்தை, மகாதேவா எனக்கு வேண்டும். மணி குழந்தை, மகாதேவா எனக்கு வேண்டும். கணவன் இல்ல கை குழந்தை, குழந்தை, கடவுளே எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். புருஷன் இல்ல முத்திரன்ன, திறந்த முத்திரன்ன திறந்த இந்தனுக்கு வேணும் ஐயா. சரில்ல திறந்த ஆமையோ எந்தனுக்கு வேண்டும் ஐயா. அந்த சிவனாறு இடமதியிலே இடமதியிலே ஆதிசக்தி கேப்பாள கேப்பால ஆண்டவா சிவனே சுபருவானே சுபர்மானே. மன்னன் இல்லாத மணி குழந்தை மகாதேவா எனக்கு வேண்டும். கணவனில்லா கை குழந்தை எனக்கு வேண்டும் சுவாமி. புருஷனில் ஆரம்பத்திர எனக்கு வேணும் ஆண்டவா. பார்வதி சொல்ல. ஆமா, மண்ணில்லாத மணி குழந்தை கனவில்லாத கை குழந்தை வேண்டும். புருஷனியான புத்திர அந்த உலகத்துல உண்டா? கிடையாது, கிடையாது அல்லவா? நம்மகிட்ட இருக்குல்ல இருக்குல்ல. ஆமா, கணவனும் மனைவி சேர்ந்த குழந்தைகளே அறகுறையா இருக்கு. யாருக்கு மாறா இருக்கு? எதை சொன்னாலும் கேட்காங்களா? கேட்காது, கேட்காது அல்லவா? என்ன செய்ய, நானும் ஜெட்டில் போட்டு அழ வேண்டதா இருக்கு. ஆண்டவா சிவனே சுபருமான இடத்துல பிடிவானம் பிடித்தவனே அப்பதான் பாக்குறா. என்ன வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு உண்டா ஐயா? திருப்பி நம்மள கொடுத்துருவாங்க. அதனால என்ன ஆண்டவன் சிவனாறு பக்கரம் பிடிவான் முடித்துடனும் குழந்தை தார நம்ம தருகிறேன், தருகிறேன். ஆனா அந்த குழந்தையால உனக்கு தொல்லத்தான் இருக்கும், நன்மை கிடையாதம்மா. சிவனார் சொன்ன உடனே சிவனாரோட வார்த்தை கேட்டு அம்மை அறிவிராஜத்தி ஆண்டவன் சிவனார் சொல்லலம்மா. என்ன அப்படி குழந்தை சொல்லுதங்கம்மா? என்ன என்ன செய்ய வேண்டும்? காவிரியில தீர்த்தம் மாடி, காவிரியில தீர்த்தம் மாடி, கஸ்தூரி அடிபணிந்து, அடிபணிந்து பட்டுடுத்து பணி ஓடுது, பணி ஓடுது, நானே அடிபணிந்து, அடிபணிந்து ஆயிரம் மணி மண்டபம், மணி மண்டபம் அணி அணியா எரியுதம்மா, எரியுதம்மா, தூண்டாத மணி விளக்கு, விளக்கு சுடர் விட்டு எரியுதம்மா, எரியுதம்மா, மணி விளக்கு அடி வரது, முந்தி எந்த இருந்த யானை, இருந்து யானா குழந்தை வரந்தாரே நம்ம தாரே நம்ம அந்த சிவனாருவாதை கேட்டு அம்மையான பார்வதியா ஓட்டேவம் பெருநடையா ஓடி கொண்டு வாராரே காவிரி
மாடி கசுதரை அடி பணிந்து பட்டுடுத்து பணி உடுது 1000 மணிமண்டபம் வாராளே தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுதையா மணி விளக்கு அடிவாரத்தில் தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியுது 1000 மணிமண்டபம் இருக்கு. அதுல 32 தூண்டாத மணி விளக்கிலே அதுல வந்து தூண்டாத மணி விளக்கு அடிவாரத்தில் வந்து 32 மணி விளக்கு அடிவாரத்தில் வந்து முந்தி ஏந்தி தவம் இருக்கிறார். தவம் இருக்கிறா. சரி, ஆண்டவன் சிவனாரை நினைத்து தவம் இருக்கிறா. இந்த மந்திரத்தை சொல்லுகிறாள் பார்வதி. ஓம் நம சிவாய நமக நாதன் நமக ஓம் சிவாய நமகே. ஆண்டவா சிவனே சிவனே என்றோ அம்மா 5 மந்திரத்தை சொல்ல ஒரு நாளா 2 நாளா 48 நாள் அல்லவா? 48 நாள் ஒரு மண்டலம். சரி, அந்த சிவனாரனத்தை தவம் இருந்த சிவனாரோட அருளால் இவ தவம் இருக்க என்னாகுது? என்ன? சிவருமனுக்கு திருசடை வளருது. சரி, திருசடை வளர்ந்த உடனே மணிவிளக்கு அடிவாரத்தில் பட ஆண்டோட அருளாலை சிவனாரோட அருளாலை ஆண்டவனோட அருளாலை அம்மை பார்வதி முந்தியில முத்து போல 3 சூடு முத்து போல 3 சூடு பார்வதி முந்தியில விருந்துடுமா நந்தாருண்டு ஆதிசதிவயனா அம்மையான பார்வதியா பாராடி வருவதம்மா அந்த கைலாசம் நதியிலே மறுநாள் காலையில முத்தியவத்து பார்க்கும்போது குழந்தையா தெரியலையா வாயும் இல்ல வயரும் இல்ல மூக்கும் இல்ல முகமும் இல்ல எய்யம் உண்டு போல இருக்குதையா கையும் இல்ல காலும் இல்ல கண்மூக்கு செவி இல்ல குழந்தை வரும் கேட்டதுக்கு கொடியும் உண்டு நந்திருக்கிறான் மதுல வரும் கேட்டதுக்கு மாயம் உண்டு நந்திருக்கார் அம்மையான பார்வதியா ஆண்டவனை தேடி வாரா ஆண்டவா சிவனே மதனை வரவே எட்டதுக்கு ஆண்டவா குழந்தை வரவியேட்டருக்கு பாயும் இல்லை வயரும் இல்லை ஆண்டவா வாய்த்த சிரசு ஒன்றுமில்லை ஆண்டவா மூக்கும் இல்லை முகமும் இல்லை ஆண்டவா ஆண்டவா கண்மூக்கு செவியும் இல்லை ஆண்டவா குழந்தை வரம் கேட்டதுக்கு கொடியும் முண்டும் தரலாமையுண்டோ சிவனாறு இடமதியில
பார்வதி சொல்லுகிறார் ததரி ஆண்டவா குழந்தை வரும் கேட்டதற்கு கொடிய முண்டத்தை தரலாமா சுவாமி? முதலை வரம் கேட்டதற்கு ஒரு மாய முண்டத்தை தரலாமா சாமி? வாயில வயிறுமில்லை மூக்கு கண்மூக்கு செவி எதுமில்லை ஆண்டவா. அந்த குழந்தை அம்மா என்று தான் அழைக்குமா சுவாமி? உங்களை அப்பா என்று அழைக்குமா இனி அம்மா என்று அழைக்குமா? அழைக்குமா அழைக்குமா என்று கேட்ட போது அப்பதானே ஆண்டவன் சோறு வந்து அம்மா நீ என்ன கேட்ட? கனவில்லாத குழந்தை புருஷனாத புத்திரம் மண்ணில்லாத மணி குழந்தை வேணும்னு கேட்டேன். ஆமா அந்த குழந்தை இப்படிதான் இருக்கும். அப்படி அப்படியே உன்னை மாதிரி சரி ஓஹோ சேர்க்க ஆமா ஒத்துகை. அதனாலே சிவனாரு அப்படி சிவனார் சொல்லுங்க நம் படியிலிருந்து வரும்போது எண்ணி நீ பதி சோதித்த. ஆமா நான் ஒன்னு ஒரு சின்ன சோதனை பண்ணம்மா. எண்ணி நீ சோதித்தனால நானும் ஒரு சின்ன சோதனை செய்தேன் செய்தேன். ஆண்டவன் சிறு விளையாட சொல்லவா செய்யணும்? ஆமா அவரு திருவிளையாட பெரிய விளையாடலாம். ஆண்டவன் சிவனே சிவபெருமானே அப்படி இது உங்களை வாயில வயிறில மூக்கு கண்மூக்கு செவி எதுவுமே இல்லை. வாய்த்த சிறச்சு ஒன்றுமே இல்லையே சுவாமி. முண்டம் போல உருளதை என்று சொன்ன உங்களை அம்மா என்று என்னை அம்மா என்று அழைக்குமா இல்லை உங்களை அப்பா என்று அழைக்குமா? அழைக்குமா சுவாமி? அப்பதான் சிவரும் வந்த ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். கவலைப்படாதே கவலைப்படாதே. அம்மா என்ன இது ஒரு பிடிக்கணும்னு யார் வர வேண்டும்? பிரம்மதேவன் வர வேண்டும் அல்லவா? சத்தில் வாழ்கின்ற பிரம்மனை அழைக்கிறார் ஆண்டவன் அழைத்தே பிரம்மா. பிரம்மதேவா பிரம்மதேவன் அழைத்து பிரம்மந்தன் வருகிறான். பிரம்மனிடத்திலே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறான் அப்பா என்ன இன்னும் 3 முண்டை இருக்கு தெரியுமா? என்ன 3 முண்டை இருக்கு. சரி இது உலகம் தோணது முத பெண் 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 அல்லவா? அதனால ஒரு முண்டத்தை எடுத்து பெண்ண ஒருபடி 2 முண்டத்தை எடுத்து 2 முண்டத்தை ஆனா ஒருபடி என்று சிவனார் வந்து பிரம்மனிடத்திலே சொல்ல சிவனார் வார்த்தை கேட்டு பிரம்மதேவன் என்ன சொல்கிறார்? என்ன ஆண்டவா சிவருமானே அப்படி ஒரு முண்டத்தை எடுத்து பெண்ணா ஒருபடித்தான் 2 முண்டத்தை எடுத்து 2 ஆணாக உருபிடித்து பிரம்மதேவன் தர வேண்டும் என்று சொல்ல. ஆமா பிரம்மதேவன் உருபிடிக்கும் போது ஒரு குழந்தை பெண்ணா வாய் படித்தான் கண்மூக்கு செவி படைத்தான் செவி படைத்தான். ஒரு குழந்தை இப்படி இருக்கும் பெண்ணா. ஆமா ஆமா அப்ப ஒன்னே மாதிரி ஒரு பிடித்தா சும்மா 2 முண்டஞ்சு ஆனா ஒரு பிடித்த உடனே ஆண்டவ சூரமானு கடக்கு நானு சிவன் பாக்க அப்படி கல்கையா செய்வதையா அப்படி ஆதிகத்தியும் உமையவன் மாயனோட தங்கை. ஆமா 3 குழந்தைகளுக்கும் சக்தி ஊட்டினார். அப்படி மண்டபம் சுவரமான கடக்கணன் பார்க்க காலு கையா செய்து 3 குழந்தைகளுக்கு சத்தி ஊட்டி ஞானப்பால் ஊட்டினான். ஞானப்பால் ஊட்டினார். பிள்ளை பார்க்க எப்படி இருக்கு? எப்படி எப்படி ஐயா இருக்கிறது? பெண்ணுக்கு பெண்ணு 2 ஆணாக இருக்கிற. சரி குழந்தை என்ன செய்யறன் ஐயா? என்ன செய்ய வாரி நல்ல கையில் எடுப்பா அவ வாரி நல்ல கையில் எடுத்த அம்மவாயோரு முத்த விட்டா அவங்க எடுத்தா
கையிலே எடுத்த பொறுமையோடு சேத்தனைதான் சத்ராஜ் முண்டல் என்று சாமதுர முதலாவது குழந்தை பெண்ணாக இருந்ததினாலே பேச்சு என்று பேர் நாமம் கொடுத்தார். பேராளா வந்த அம்மா. ஆமா அம்மா அம்மா பேச்சம்மா. எந்த பேச்சு? என் அம்மையான பேச்சியம்மா என்று பேர் கொடுக்கிறான் ஆண்டவன். இரண்டாவது குழந்தை ஐயா சுடவனில பிறந்தனால் நாங்க நாட்டு சுடலை மாடனை உண்டு பேர் கொடுத்த. மூணாவது குழந்தை முண்டம் போல உருண்டதினா முண்டன் என்று பேர் நாம விட்டார் அல்லவா? சதுராய் முண்டன் சாமத்திர பாண்டி என்று பேர் கொடுக்கிறார். பேர் நாம விட்டார் அல்லவா? அப்பா என்ன பின்னாக இருந்தால் பேச்சு அம்மா. சரி. இரண்டாவது குழந்தை சுடவழியில பிறந்தனால் நாங்க நாட்டு சுடலை என்று பேர் கொடுத்து. மூணாவது குழந்தை முண்டம் போல் ஒரு முண்டனும் சத்ராதி முண்டன் என்று பேர் கொடுத்தார். பேர் நமக்கு விட்டார் அல்லவா? ஆண்டவன் சுபெருமான் பேர் கொடுக்க அப்படி அம்மையான பார்வதி 3 மக்களை கண்டா. சரி. 3 மக்களை கண்டு சரி 3 குழந்தைகளுக்கும் ஆமா மாணிக்கத்தான் அப்படி தொட்டு செய்தார்.
மதரத்த தூண்பரத்தி நம்மை தங்கமாணிக்க தொட்டில் ஒன்று பண்ணி பேசி அம்மாவை பிச்சி தொட்டிலை கிடைத்தீனா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயாவை மல்லிகைப்பூ தொட்டிலை கிடைத்தீனா முல்லை தொட்டிலை கடத்தி ராராட்டி பிள்ளைய வளர்த்து வருகிறார். என்ன பின்னா பிறந்த 3 முக்கியமான விவரங்கள் 3 பெண்களுக்கு தெரியணும். தெரிய வேண்டும் அல்லவா? முத ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னா ஆமா அந்த குழந்தை பிறந்தோடனே கொலை விடுவார்கள். ஆமா கொலை விடணும். முத பெரிய பெரிய ஆலயத்துல பொங்கப்பானை வச்சாலும் பால் பொங்கும் போதும் கொலை விடணும். ஆமா கொலை விடணும். இரண்டாவது என்ன குழந்தை பிறந்துட்டுன்னா வச்சுக்கா சரி அந்த குழந்தைய ஆராட்ட தெரியணும். ஆமா தாலாட்டு பாட தெரியணும். மூணாவது என்ன மிந்ததா தெரியும் மிந்ததான்னு சொல்ல முடியாது. சரி 4 சொல்லி ஒப்பாறுபட்டது சொல்லி பாடணும். பாட தெரியணும். இந்த 3 தெரியும். அதனால அம்மையும் வைராஜத்திலே 3 மக்களையும் அளவா மாணிக்க தொட்டிலை கிடைத்தி சரி என் பேச்சு அம்மா பிச்சிப்பு தொட்டிலை கிடைத்தின கிடைத்துக்கிறா. இந்த நாட்டு சுடலை ஐயா மல்லிப்பூ தொட்டிலே கிடைத்தின சரி முண்டசாமிய முல்லைப்பூ தொட்டிலே கிடைத்தினா 3 மக்களையும் ராராட்டிரா ராராட்டி வளர்த்து வருகிறார். ஆரிராரோ ஆராரோ என்கண்ணே கண்ணி கண்ணுறங்கு ஆ கண்ணு அம்மையான பேசி அம்மா என் நாட்டு சுடல ஐயா சாமியே கண்ணுரங்கு ஆரிரோ ஆராரோ இந்திரன் வந்து வந்த அடிக்க பறந்தடிக்க வந்து பேசி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை உண்டாய்யா சத்ராதி முண்ட சுவாமி ஐயா நீ கண்மணியை கண் உறங்கு கண்மணியே கண் உறங்கு
கொண்டு மையேழுத மையேழுத கண்களுக்கு 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 கொஞ்சம் மையெழுது மையெழுது என் அம்மையான வேசி நாங்க நாட்டு சுடலை முண்டனே தாராட்டி ஓராட்டி அழகா புள்ள அப்படியே உரம் வைக்கிறா நல்ல தூங்குதான். சரி அசந்து தூங்குறாள் யாரு இந்த பேச்சு இந்த சொடலை பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை முண்டை. ஆமா தூங்குற நேரம் என்ன நேரம்? நேரம் 12 மணி ஆகுது. ஏமசாம வேலை ஐயா சதிசாம வேலை ஐயா சமாதி சாம சரிசாம வேலையில 3 பிள்ளைகளும் ஆமா தாய்ப்பால் குடித்த பிள்ளை தன்னை அறியாம தூக்கம் வருது. அசந்து தூங்குது. சுத்தி ஓவர் ஆயிட்டுனால எடுப்படாயிரும்ல. அது போனே கண்ணா 2 தூங்குது கண்ட உடனே அம்மைன்னு நினைக்கிறா. ஆண்டவனுக்கு பணிவிடை செய்யணும் வருகிறா. ஆமா பார்வதி பணிவிடை செய்ய வரும்போது நேரம் 12 மணி ஆகுது. அந்த 3 மக்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. எங்க எங்க ரெடி ஆனகுட்டி மகள் ஐயோரோட பிள்ளை தலைப்பிள்ளை சூழி மாண்டு மரலோகம் சேர்ந்தா ஐயா. ஆமா செத்து சூலோகம் சேர்ந்தா சேர்ந்து இருக்கிறா. பிணத்தை கொண்டு சகனம் செய்ய வருகிறார்கள். அந்த கைலாசம் நதியில கைலாசம் நதியில கைலாசம் நதியில உத்தரபூமி மையான மையான காடதியில மையான காடதியில குணத்தை உண்டு வார சந்தன கட்டையில சந்தன கட்டை சவத்தை தூக்கி வைத்தார். கட்டையில சவத்தை தூக்கி வைத்தார். பூவரக கட்டையில குணத்தை தூக்கி வைத்தார். மஞ்சனுக்கு கட்டையில மாண்டவனு தூக்கி வைத்தார். இன்னி நல்ல இருவரத்தி ஈரமல்ல மேல பூசினாம் மலை பூசினாம் இருபரத்தி 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 ஈரமல்ல மேல பூசி பரத்தி இருபரத்தி பச்சமன் மேல பூசி ஏழுத மறுபாட்டு எம்மகான வருவான் ஒரு தூண்டூதிடுவோம் மண்டையில் தீ பிடித்து மான மட்டும் பொய்யலும் கும்பியில தீ பிடித்து குழந்து வெட்டி எறியுதையா உணரிய உடல உடல உள்ள எலும்புதான நெய்யறிய வளரிய நெஞ்சம் உளுந்தறிய பிணமேது வெகுதையா மண்டையில் பிடித்து மான மட்டும் புயலும் கும்பியில் பிடித்து வெட்டி எறிவுதையா அடிக்குதையா கைலாசம் நதியில அம்மையான பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனைக்கு பிணவாட அடிகுதையா பிணவாட அடிகுதையா சந்தன கட்டையில
சமம் தெரிகிறது அல்லவா? சபத்தை தூக்கி வைத்தான், பூவர சகட்டிலே பிணத்தை தூக்கி வைத்தா. ஆமா, மஞ்சனத்தி கட்டையிலே மாண்ட பிணத்தை தூக்கி வைத்தான். இன்னும் இருபரத்தி ஈரமன மேல பூசி வரத்தி இருபரத்தி பச்சமன மேல பூசி 7 தமறு போட்டு துருத்தி கொண்டு ஊதுகிறார் அல்லவா? யமன் காலன் தூதன் தூதனங்க யமன் காலன் தூதன் வந்து துருத்தி கொண்டு ஊத பிணம் வேகுது. ஆமா, வேகுது. மண்டை நதி பிடித்து மான மட்டும் போய் எழும்போது ஆமா கும்பிகளை ஈந்தி பிடித்து கொழுந்து விட்டு எரிகிறது. புகவிட யாரு அடிக்க கைலாசத்தில் 3 மக்கள் படுத்திருக்கிறாரே. ஆமா, என் அம்மை பேச்சு அம்மா அந்த நாட்டு சுடல நாஞ்ச நாட்டு சுடல முண்டனுக்கு அடித்த உடனே பேச்சு சொல்லிக்கிறாயே. சுடல மகளே, நாஞ்ச நாட்டு சுடல அப்ப முண்டா சத்ராதி ஒரு வாட அடிக்க தெரியலையா? அடிக்குமா, அப்படியே அடிக்கி. சபமாட மதியம் நம்மளுக்கு தெரியுது. ஆமா, சபாத வாடையா தெரியுது. பிணவாடையாவா தெரிகிறது? பிச்சிப்பு வாடையா தெரியுது மகனே. மகனே மகனே, மையானம் போகுமா? மாண்ட பண்ண திம்பமா, சுடுகாடு போகலாமா? சுட்ட பின்னம் திங்கலாமா? அப்பா என்ன நம்ம மையான போய் ஆண்ட பின்னம் தின்னாதான் அந்த கைலாசத்திலேயே ஆண்டவனுக்கும் அம்மைக்கும் தெரியணும். ஆமா, நம்ம வந்த புதுமை தெரிய வேண்டும் அல்லவா? அதனால பார்த்தான் சுடலையும் நாஞ்ச நாட்டு சுடலை அம்மா பேச்சு. அம்மா நீ எப்ப சொல்லுவேன் தான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். ஐயோ கடவுள், ஆண்டவா என்ன ஆண்டவனோட மகன் பாக்குறா. சரி, நீ எப்ப சொல்லுவேன் தான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். தொட்டு விட்டு கீழே இறங்கினான் ஐயா. துளிசாடி எந்திக்கிறான் சுடல ஐயா. நாட்டு சுடல இந்த அம்பியான முண்டை சத்ராதி முண்டை பார்த்தான். அப்பா மையான உள்ள போட ஆமா வருகிறான். எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறான்? எப்படி ஐயா? மகனே மகனே, தாய் தந்தைக்கு தெரியாம போகணும். ஆமா, ஏன்னா தாய் தந்தைக்கு சைவம். ஆமா, நம்ம போது அசைவம் அல்லவா? அதனால தாய் தந்தைக்கு தெரிஞ்ச சாப்பிட்டுருவாங்க. அதனால தாய் தந்தைக்கு தெரியாம போயிட்டு வரவே வேண்டும் என்று மையான உள்ள போட வேணுமுண்டு. என் சுடலை வானதுக்கும் பூமி வளர்ந்தான் வளர்ந்து வருகிறா. எப்படி உள்ள போட வருகிறான் மையானத்துக்கு? எப்படி ஐயா? வானதுக்கு பூமி வளர்ந்தான் நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன். ஆமா, சத்ராதி முண்டன் நாஞ்ச நாட்டு சொல்ல. நேரம் என்ன நேரம்? சதி சமாதி சமாதி சாமம் போல சாமம் போல சமாதி சாமம் போல சாமம் போல சாமம் போல சரி சாம வேலையில சமாதி சாமம் போல அமையா அம்மையான பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடல ஐயா. தம்பி யானே முண்டை சாமி ஆறில ஒரு செல்லிடம் செல்லிடம் அவருக்கு தலையில் ஒரு புல்லாவா ஒரு செல்லிடமா தலையில் ஒரு புல்லாவா. இந்த நாஞ்ச நாட்டு சுடல ஐயா வருகிறான். அப்படி வருகிறா. கச்சை வரைஞ்சு கட்டினா. ஆமா, கச்சை வரைஞ்சு கட்டினாங்க அருங்காட்சியை சுங்கல விட்டான். ஆமா, வேண்டும் சுடலை நாஞ்ச நாட்டு சுடலை எப்படி வருகிறான் ஐயா? எப்படி வருகிறான்? வீச்சரம் கையில் எடுத்து கையில் எடுத்து
செருவாகை பிடித்தூயே செருவாகை பிடித்து செருவாகை பிடித்து நாஞ்ச நாட்டு சுடலையா தம்பியான முண்டு நம்ம எடுத்த வாராணி ஒரு முகம்மா 5 மணி வள்ளையம்மா வள்ளையத்து கையில் எடுத்து நாஞ்ச நாட்டு சுடலையா தம்பியான முண்டு சாமி வாரா ஒரு முகம்மா கைலாசு நன்னறியிலை உத்திரபூமி மையானம் மையான காடதியில் நாஞ்ச நாட்டு சுடலையா தம்பியான முண்டு நம்ம மையான வாரையா மையான காடதியிலை எடுத்து சுத்தி வடத்து வாரம் வடத்து சுத்தி எடுத்து வாரம் என் நாஞ்ச நாட்டு சுடலை முண்டை மையான காடதியிலை மேமான தட்டிடுவான் மேலவாதி ஓடுவான் மூட்டத்தை விரிவான் முழங்காடு சரித்திடுவான் நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனும் மையான காடதியிலை 5 மணி வள்ளையம்மா வள்ளையத்து கையில் எடுத்த மணி கூடலை சரிவா சரிவா மாலையாக போடுவான நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனும் கைலாசம் நதியில உத்திரபூமி மையானோ மையான காடதியில மையான காடதியில கையிலம் முறித்திடுவான் கரும்பு என்று கடிப்பான முட்டலம்பு முறிப்பான முட்டலம்பு முறிவான் முறிப்பா முருகு என்று கடிவான இடத்தை சுத்தி வடத்தை சுத்தி மேமன தட்டினா மேலோடு பூசினா 5 மணி வள்ளை எடுத்து மூட்டத்தை பிரிக்கிறான் முழங்கால போட்ட கையெலும்பும் முறித்து கரும்பு என்று கடிக்கிறான் முறுக்கு போல கடிக்கான் முட்டெலும்பு முறித்து முறுக்கு என்று கடிக்கிறான் அங்க ஒரு கணையாச்சக்காரங்க சரி புளிய பிசாசு ஆமா முனி இப்ப நம்மகிட்ட இருக்க தெரியுமா ஒன்னு இருக்கு ஒண்ணு காணும் ஆமா வரும் அதனால இந்த கொல்லிய பிசாசு பாக்குது நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் இப்ப புதுசா ஒருத்தன் சாப்பிடுதானே அப்படின்ட்டு பாக்கு அப்பதான் பார்த்தா நான் 2 மணி சுடலை நாங்க நாட்டு சுடலை முண்டு நினைக்கிறேன் அப்ப ஒன்னே நான் பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது அதனால நீல இருந்து நீ தான் எனக்கு சொக்கார இந்த அப்படி கையெலும்பு இந்த அப்படி முட்டெலும்பு நாங்க நாட்டு சுடலை தம்பியான முண்டை பெயலுக்கு விருந்தாரைத்தான் பெயலுக்கு விருந்தாரைத்தான் பேருபட்ட சுடலை ஐயா நாங்க நாட்டு சுடலை ஐயா நாட்டு சுடலையா நாங்க நாட்டு முண்டே சுவாமி முண்டே சுவாமி பெயலுக்கு விருந்தளிப்பா விருந்தளிப்பா பேருபட்ட சுடலை முண்டா உத்தரப்பின் மையானத்துல கொல்லப்பட்டு இருக்கும் போது பேச்சு அம்மா பார்த்தா நம்ம பேச்சு எங்கள அப்பா
ஆமா பேச்சி அம்மா பார்த்தா நம்மளுக்கு சுட்ட பின்ன வேண்டாம். ஆமா இனமையான பேச்சி அம்மா வாரா. எப்படி வருகிறா? எங்க வருகிறா? எங்க ஐயா வருகிறா? சுட்ட பின்ன வேண்டாம் என்று எங்க வருகிறா தெரியுமா? வருகிறா. இடுகாடு இடுகாடு வாராளே வாராளே அம்மா இடுகாடு வாராளே 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 அம்மையான பேச்சி அம்மா அம்மையான பேச்சி அம்மா குழி பிள்ளை தோண்டிடுவா மடியில் போட்டு அழகு பார்க்க மாவு உண்டு முத்துவால பேச்சி அம்மா மஞ்சள் என்று முத்திடுவா முத்திடுவா பேச்சி அம்மா வீரப்பள்ள எடுத்து வைத்த எடுத்து வைத்த இருசடைய அவத்து வைத்த விடிய மட்டும் விளையாடினாளே அப்படி தயான பேச்சு ஆமா நாங்க நாட்டு சுடலே நம்பியான முண்டை ஆமா சத்ராவி முண்டன் 3 மக்களும் நேரம் என்ன ஆகுது விடிய போகுது. ஆமா விடிய போகுது அல்லவா? அப்பதான் பேச்சி அம்மா சொல்லுதா ஏய் மகனே பேச்சு என்ன சொன்ன என் மகனே சொல்லல ஏ நாங்க நாட்டு சுடல முண்டா சத்ராதி நம்ம தாய் தந்தைக்கு தெரியாம வந்தோம். ஆமா அது போல எப்படி வந்தப்போ அப்படியே போகணும் அல்லவா? நம்ம தொட்டிலுக்கு போக வேண்டும். நாங்க நாட்டு சுடலை முண்டனிடத்துல சொல்ல 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 பேச்சி அம்மா வார்த்தை கேட்டு வார்த்தை கேட்டு நாட்டு சொல்ல என்ன செய்யறான்? நாங்க நாட்டு சுடலை முண்டை நிஜனாயா மிஞ்சின பிணத்தை எல்லாம் பிணத்தை எல்லாம் மிஞ்சின பிணத்தை எல்லாம் மேலவாரி தானே போட்டு உத்தரபூமி மையான விட்டு கைலாசம் நதியில மாணிக தொட்டிலே விரிவானம் நாஞ்ச நாட்டு விடலை ஐயா நாஞ்ச நாட்டு முண்டசாமி அம்மையான பேச்சி அம்மா குழந்தை போல வடிவோடு தொட்டியிலே படுவார் சரி தொட்டிலே படுத்திருக்கிறான். ஆமா படுத்த பிள்ளை சரி விடிந்ததுல ஆமா என் பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலையும் தம்பியான முண்டசாமி முண்டசாமி அடித்தது குழந்தை போல வீரிட்டல்கிறதல்லவா அவை பொருள் ஓடுகிறான். ஆமா பிள்ளை அழுத பார்த்த உடனே நினைக்கிறான் வாழ்வது என்ன என்னையா நினைக்கிறா? பேச்சி நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன் அடித்த குழந்தை போல அவைய சுத்தம் போடுதானே. ஆமா பிள்ளை பசி தாங்க முடியாமலதாயுண்டு. அம்மையான பார்வதி 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 வருகிறா.
எப்படி வருகிறா? பார்வதி இப்படி வருகிறா. கைலாசம் மாணிக தொட்டிலுக்கு வரும்போது என்னாகையா? என்னையா? மாணிக தொட்டில வரும்போது ஆதிசக்தி உமையவேல சமவாட வினவாட தாருவாரா வீசுடுவா ராமையா மாயவனாயிருக்கீரா நம்மையான பேச்சு அம்மா நான் நாட்டு உடனே ஐயா தம்பியான முண்டசாமி மையானும் போயிருக்கிறா மாண்ட மீனும் இருக்கிறா சுடுகாடு போயிருக்கா சுட்ட மீனும் நின்று இருக்கா நம்ம மகள் மூன்று பேரும் நம்ம மகள் மூன்று பேரும் மையானும் போயிருக்கிறா நம்ம மகள் மூன்று பேரா மையானம் போயிருக்கிறான் ஆண்ட பிளந்து இருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிளந்து இருக்கிறான் சுவாமி. அப்பா ஆமா பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டை என்ன செய்திருக்கிறான் மையானத்துல போய் மாண்ட பின்ன தின்னு இருக்கானே. ஆமா சுடுகாடு போய் சுட்ட பணம் தின்னு இருக்கிறானே. அப்பா என்ன இது குழந்தையா? பேல திருப்பி அப்படியா? ஆண்டவா என்ன பேச்சியம்மா பாரு மையானம் போயிருக்காளே இது பிள்ளையா? இந்த கைலாசம் தான் என்ன ஆகும்? கறிக்கோட்டை ஆக்கிடுவான். ஆமா மண்ணாக்கிடுவான். அதனால போல அனுப்ப வேணும் என்றும். ஆமா இது குழந்தையா தெரியலையப்பா. முண்டமாலா இருக்கு. ஆண்டவன் சோனார் இடத்துல வந்து ஆண்டவா என்ன நம்ம அதில் வரும் பேச்சு சுடலை முண்டும் மூன்று மக்களும் சரி மையானம் போயிருக்கிறான் மாண்ட பிணந்தின்னு இருக்கிறான் சுடுகாடு போயிருக்கிறான் சுட்ட பிணந்தின்னு இருக்கிறான் சுவாமி. இந்த கைலாசம் தான் கறி கொட்டாக்கிறோம் போல அனுப்புங்கள் அனுப்புங்கள் என்று சொல்ல என்ன மூன்று மக்கள் பார்த்தா அன்னைக்கு என்ன சொன்ன கேட்டியா? கேட்டியா கணவன் எல்லாம் கை குழந்தை கேட்டியே புருஷனும் புத்தினும் கேட்டியே. ஆமா அந்த குழந்தையால உனக்கு நன்மை கிடையாதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த பரதலையால உனக்கு இடைஞ்சல்தான். ஆமா அதனால எது சொன்னாலும் கேட்பானா? கேட்க மாட்டான்ல. எப்படி இருக்கான்? கேட்பானா? கேட்க மாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன் சுதியை அடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கான். கேட்க மாட்டான்ல. இது குழந்தையா தெரியல. ஆமா அப்பா இது மதனையா தெரியவில்லை. அப்பா என்ன இது குழந்தையா? குழந்தையா தெரியல. பேச்சு சுடல முன்ன மையான போய் மாண்ட பிணந்து நிற்கிறான் சுடுகாடு போய் சுட்ட பிணந்து நிற்கிறான்டவா இருக்கான் சுவாமி. கைலாசம் தான் கற்கோட்டாக்கிறோம் போல அனுப்புங்கன்னு சொல்ல உடனே அன்னைக்கே சொன்ன கனவு இல்லாத குழந்தை வேணும் புருஷனால புத்திரன் வேணும் மண்ண இல்லாத குழந்தை வேணும் வேணும்னு. ஆமா இப்படிதான் இருப்பேன்னு அன்னைக்கே சொன்ன கேட்டியா? கேட்கல.
சரி இருந்தாலும் பார்க்க பரவாயில்லை. சரி ஆண்டவன் சுமணர் வந்து பேசியம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டா மக்களே என்ன மையானும் போனியாடா? ஆமா ஆமா மண்ட பின தின்னியா சுடுகாடு போனியப்பா. ஆமா ஆமா சுடுகாடு போனோம் சுட்ட பண்ண தின்னோம் மாணிக இலா சோதகாது பூலமும் போ என்று சோறுவான்னு சொல்லுகிறான். சொன்ன போது என்ன சொல்லுகிறாள் பேச்சு பேச்சு சுடல முண்டன் சொல்லுகிறான். நாஞ்ச நாட்டு சுடலை சொல்லுகிறான். ஆண்டவா ஆண்டவா இருக்கணும் போனோம்னா வச்சாலு கிடையாது. ஆமா சொன்னா வரணும் நாங்க போணுமா இன்னிலிருந்து நான் சொல்லுது நீர் கேளும் கேளும் கேளும். எந்த உத்தரபூமி மையானத்திலே மாண்ட பிணம் தின்னேனோ எந்த சுடுகாட்டில போய் சுட்ட பிணம் தின்னேனோ அந்த இதுல எனக்கு ஊட்டுக்கூட வேணும். ஊட்டு பூசை வேண்டும். அப்பா என்ன மண்ணை வெட்டித்தான் உழைத்து பேச்சு என்று ஒரு பீடம். ஆமா நாஞ்ச நாட்டு சுடலை என்று ஒரு பீடம். ஒரு பீடமும் முண்டன் என்று ஒரு பீடம் போட்டு பீடம் போட்டு என்னை நீர் கையெடுத்து வணங்கும். ஆமா நீர் தான் ஃபர்ஸ்ட் வணங்கணும். ஆண்டவா சிவனே நீர் என்னை கையெடுத்து வணங்கினீர்னா உலகத்துல எல்லாரும் என்னை வணங்குவாங்க. கோடி மக்கள் என்னை கையெடுத்து வணங்குவார்கள். ஆமா உண்மைதானே. இந்த நாஞ்ச நாட்டு சுடலை முண்டன் பேச்சு சொல்ல 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 அமராதி தேவாதி தேவர்களை வரவழைத்து தேவரிடத்துல சிவபெருமானம் சொல்ல சொல்ல சிவனாரோட வார்த்தைகிட்ட அமராதி தேவாதி தேவர்கள் வந்து அந்த உத்தரபூமி மையானத்தில் வந்து மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்ணை வெட்டி தான் குலைத்து தான் குலைத்து பீடம் மாறு போட போறார்கள். ஒரு விடம் நாஞ்ச நாட்டு சுடலையுண்டு சுடலையுண்டு ஓரால் உயரத்திலே பீடம் போட்டான் சுடலையுண்டு ஒரு விடம் முப்பீடம் தானே போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தினார் ஏத்தினார்கள் உம்பம் மாலை சாத்தினார் மதி குழந்தால் அலங்கரித்த வேலை கிழமை உடையளித்த வெள்ளி கிழமையில விடிய காலையில் ஒரு பொங்கல் விட்டு செங்கடாத அந்த வெள்ளி மதியம் போல ஒரு பொங்கல் விட்டு ஒரு கருங்கடா தான் தரித்து இந்த நாட்டு சுடல முண்டனுக்கு வெள்ளி நல்ல கிழமையில வேற சுக்கர வாரத்திலே சாமம் போல தேங்க பலம் தான் உடைத்து வைத்தார்கள். தீபகப்புறம் உடுப்பார மழை உள்ள கனியல் மழை போட உடம்புய தீனார்கள். நாஞ்ச நாட்டு உடலை முண்டனுக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படம் ஓடுவார்கள்.
நெய்யோடு பழம் திரியோ நாட்டி வைத்த மொழகருவாடும் சுட்டு வைத்து குப்பையில சாராயம்மா சாராயம்மா கொடுவதில தென்னங்கள் ஆமா மாமையா நாட்டு சுடல முண்டை அப்பா முண்டை சாமிக்கு சட்டி சோறல வச்சாச்சு கேட்ட பூசை அந்த பூலோகம் போகலாம் போகலாம் என்று சொல்ல சிவனார் சொன்ன உடனே சிவனார் இடத்துல கேட்கிற அம்மை பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலையும் முண்டன் கேட்கிறான் என்ன கேட்கிறா அண்டவா அண்டவா இந்த பூசை தந்தா நான் கைலாசம் விட்டு பூலோகம் போக மாட்டேன் ஆமா எனக்கு 100 பூசை வேணும் எனக்கு இன்னொரு பூசை வேணும் ஆண்டவா என்ன பூசை ஐயா மணிமகடம் தட்ட வேணும் கை வெட்டு ரத்தம் வேண்டும் எனக்கு மணிமகடம் தட்ட வேணும் மாடம் பூசை எனக்கு வேண்டும் 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 ஐயா கை வெட்டு ரதம் எனக்கு வேணும் ஆண்டவா ஆமா ஆண்டவா கைவிட்டுறனும் வேணும் தேவமுகம் போட்டு ஆடணும் ஆமா பெரிய பூசை எனக்கு வேணும் இந்த கைலாசத்துல நம்ம யார இது பண்ண யார உச்சியா வைத்த அப்பதான் சிவனார் இடத்திலே மகன் சொல்லிக்கிறான் யாரு சொல்லி அந்த நாஞ்ச நாட்டு சுடலையும் உண்டுன்னு சொல்லிக்கிறான் என்ன சொல்லுகிறான் ஆண்டவா ஆண்டவா உமருக்கு தந்தார்ல ஒரு பிள்ளை ஆமா உமருக்கு சிறுசைந்து சரி பிரம்மனுக்கு சிறுசைந்து சிறுசைந்து அல்லவா பிரம்மனும் வருகிறார் ஆண்டவன் வந்துட்டாருன்னு அம்மை பார்வதி பணிவிடை செய்யும் போது அம்மா நான் உங்களோட பிள்ளை பிரம்மன் தேவன் வந்திருக்கான் என்று சொல்ல பாக்குறா இடத்துல ஆண்டவன் சுபனார் வருகிறார் சற்று நேரத்தை வருகிறார் ஆண்டவன் சுபனார் வந்தான் இப்பதான் வந்தான் பிரம்மன் என்று அம்மை பார்வதி மௌனமான இருந்தான் இருக்கிறார் சிவனார் என்று அறியாமல் அப்பதான் ஆண்டவன் என்ன நம்மளுக்கு பணிவிடை செய்வாளே அம்மை ஏன் இப்படி இருக்கிறா என்று என்ன உள்ள அப்பதான் சிவனார் கேட்கிற அம்மா இப்படி இருக்கு என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பதான் பார்வதி சொல்ற ஆண்டவா என்ன உங்களுக்கும் சிரசைந்து பிரம்மதேவனுக்கும் சிரசைந்து பிரம்மன் யாரு சிவபெருமான் யாரு என்று அடியவளுக்கு தெரியவில்லை தெரியவில்லை ஒரே சுருவத்துல 2 பேர் இருந்தா தெரியுமா தெரியாதல்லவா என்று அம்மையும் ஆதிபராசக்தி சிவனார் இடத்துல சொன்ன உடனே சரி பார்த்தர் ஆண்டவன் சத்தியலோகத்தில் வந்து பிரம்மன் சொன்ன உடனே பிரம்மனுடைய நடு சிரசை கிள்ளினார் கிள்ளும் போது என்ன ஆகிறது நடு சிரசை கிள்ளினும் பிரம்மதோஷம் பிடித்து அந்த நடு சிரசில பிரம்மனுடைய சிரசை ஒட்டிக்கிட்டு அப்படி பிரம்ம ஒட்டின உடனே பிரம்மனுடைய பிரம்மதோஷம் பிடித்து ஆண்டவன் சிவனாரு புத்தன ஆடலையா தில்லியிலே ஆடினாரே ஆண்டவன் சிவன் ஆடும் போது எல்லாரும் ஆடினார்கள் நான்முகம் நல்முகம் கலை கொட்டு மாமுனி எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கும் போது சரி என் பெருமானும் மயன் வந்தாக என்ன ஆட்டு ரத்தத்தை அறுத்து விடுதாங்க பனி ரத்தத்தை எடுத்து அறுத்து விடுதாங்க ஆமா தோசம் கழிந்ததா கழியவில்லை பிரம்மனுடைய சிரசு கீழே விழுந்ததா விழவில்லை அப்படி இருக்கும்போது என் பெருமான் மயன் பார்க்கிறான் 2 பெண்களையும் வரவழைத்தா வரவழைத்து 2 பெண்களை வரவழைத்து திரு நடன முறைய சொல்ல சரி முத்து திருத்தி மணிபாரியலை போல 2 பாலகன் பிறந்து வருகிறான் முதல்ல பிறந்தவன் கம்பன் இரண்டாவது பிறந்தவன் திவ்யக்கனியா அவனை வரவ சொல்லி மணி மகடத்தை தட்டினா மாடன் ஊசை கொடுக்கிறான் கைவிட்டு ரத்தம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் பன்னி ரத்தம் 3 ரத்தத்தை சேர்த்தான் அது மட்டுமா கை வெட்டி ரத்தத்தை கொடுத்த நாய் கொட்டு ரத்தத்தை கொடுத்து தெரலைய கொடுத்துனா ஈசான பார்வையில வந்து அந்த மையானத்திலே வந்து வடக்கோட்டை வாசலுக்கு அவங்க பிணி தீர எங்க பிணி தீரந்தா அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி மேல வீசின சிரசு மேல போயிட்டு சிரசு மேல போடவுடனே ஆண்டவனை தூக்கி தனியா வைத்துட்டார் சரி சிரசு அந்த சுடுகா உடனே அதுல பிரம்மனுடைய சிரசு இல்ல அது வளருது சரி வளர்ந்தவன் மந்திரத்தை சொல்ல உடனே தீர்த்தந்தொழிக்க அதுலயே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறான் பிரம்ம சிரசிலே பிறந்தனால அம்மையான பெருமை சக்தி என்று பேர் கொடுத்தா பிரம்ம தோத்த தீர்த்தம்ல அவனை வந்து எனக்கு மணிமகன் அடிக்க சொல்லு சரி அடிப்பானா அவன் தான் வர வேண்டும்
மணிமகடம் அடிக்கிறான் ஐயா. எப்படி ஐயா? நாஞ்ச நாட்டு சுடலை முண்டனைக்கு சத்ராதி மணிமகடம் அடித்தான் முகத்தை போட்டான். என்ன தத்தி தல முடியினா ஈரமாத்து தான் உடுத்து மறு ஒருளை ஏறினா கையில கொண்டு கையை கட்டினா. கையை கட்டி முதலாவது சொட்டு முதலாவது சொட்டு அவர் மும்முறுதிக்கு கொடுப்பார அவனுக்கு திலகம் வைத்த அந்த தெய்வன் நல்ல வணியம் வந்து இந்த நாஞ்சல் நாட்டு சுடலைக்கு என் நம்பி யானைய முண்டேனிக்கு 21 இளையதில ரத்தம் பழமும் கொடுப்பாரா. நாங்க நாட்டு சுடலையா சுடலையா நாங்க நாட்டு முண்டை சாமியா அம்மாளுக்கு உத்தரவில் மையானத்திலே அந்த மையான காடதிலே அப்பதான் அப்பா ஏ மகனே நாஞ்ச நாட்டு சுடல சத்ராஜ் முண்டா உன் கேட்ட பூச தந்த ஆமா தந்தேன் ஐயா. இந்த கையிலாசம் விட்டு பூலகம் போகலாம் என்று சிவபெருமான் சொல்ல சிவபெருமாதில அப்படி அண்டவா சிவனே சிவபெருமானே அப்படி நான் கையிலாசம் விட்டு பூலகம் போன எனக்கு வேண்டிய வர வேணும் அண்டவா. வேண்டும் சுவாமி. சிவனாறு இடமதிலே அம்மை பேச்சு அம்மா நாட்டு சொல்லல என் தம்பியான முண்டை கேட்கிறேன். முண்டன் கேட்கும் போது ஆண்டவன் சோறுமா வர கொடுக்கிறேன். எப்படியா அம்மையான பேச்சு அம்மா பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடல முண்டன் சுடல முண்டன் பேச்சுக்கு ஆண்டவன் சோறுமா ஆக வரும் அழிக்க வரும் ஆண்டவன் சோறுமா அம்மையான பேச்சு அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனுக்கு அதனோடி வரமது உடுப்பா அடிப்பே தீராத நோயலுக்க திரிநீதம் ஆண்டவன் சூரும்மா தயான விஷயம்மா தலைமையுடலைக்கீட்டா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா நம்பியான முண்டனைக்கு தீராத நோயலுக்கு திரிநீதம்
மாறாத நோயலுக்கு மாறாத நோயலுக்கு மஞ்சளாட மாத்த வரும் வேண்டிய வரங்கள் வாங்கினா ஆக வரும் மணிக்கு வரும் அதனை ஓடி வரத்தை வாங்கி தீராத நோய்களுக்கு வரமும் மாறாத நோய்களுக்கு மாற்று வரமும் வாங்கி வருகிறார். மஞ்சள் நாடு மாத்த வரம் வேண்டிய வரத்தை வாங்கின ஆக வர அழிக்க அதனை கோடி வரத்தை வாங்கி வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவனார் இடமும் விட்டு ஆமா வாராளை பேச்சு அம்மா எப்படி ஐயா காஞ்சி நாட்டு சுடல சரி இந்த அம்பியான முண்டை ஆமா கைலாசம் தானே விட்டு கேட்டுடனே வருகிறான். எப்படி எப்படி ஐயா வாசி படந்த மலை பங்குனி தேர்வோடு மலை சிட்டு பிறக்கு மலை செண்பகப்பு பூக்கு மலை நான்கு மலை கோங்கமலை நல்ல சிவமலை கடந்து வருகிறான். எங்க வருகிறான் எங்க எங்க வருகிறான் இந்த நாஞ்ச நாட்டு உடலை வேசி முண்டு சாமி வருகிறான். எங்க வருகிறான் தெரியுமா எங்க ஐயா மக்கா என்ற நகருக்கு வருகிறான். மெக்கா என்ற நகருக்கு வருகிறார் அல்லவா அந்த மக்கா என்ற நகரில் யார் ஆண்டு வருகிறா லெப்பமார்கள் ஆண்டு வருகிறார் அல்லவா அல்லா லெப்ப குள்ளா லெப்ப மைதோட லெப்ப ஆமா அப்படியா பரவாயில்ல அல்லா லெப்ப உள்ளா லெப்ப மைதோட லெப்ப மறுபடியும் ஆண்டு வரும் முதல் மிக்கா என்ற நகரில் நெட்டு தெருவாயிரும் முட்டு தெருவாயிரும் நடு தெருவாயிரும் குறுந்தெருவாயிரம் ஆமா அப்படி இருக்கும்போது அந்த லெப்பமார்கள் அல்லாவே தொழுதார்கள். ஆமா அல்லாவே வணங்கி வருகிறார்கள். காலையில் 5 மணி ஆயிட்டுன்னு போது வாங்க சொல்வார்கள். ஆமா அல்லா உண்டு ஆமா நபியின் நாயகன் உண்டு அடுத்தால் நமக்கு ஒரு தெய்வம் இல்லை 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 என்று வணங்கி வருகிறார் அல்லவா அப்படியா அல்லா உண்டு நபியும் உண்டு அடுத்தால் நமக்கு தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை என்று வணங்கி வருகிறார். இது யாருடைய காதல கேக்கு பேச்சம்மா காதல கேக்கு இல்லப்பா ஏய் சுடல நாஞ்ச நாட்டு சுடல தம்பி முண்டா அல்லா உண்டு நபி உண்டு அடுத்தால தெய்வம் என்று சொல்லத நம்ம விடலாமா வணங்கி வர விடக்கூடாதல்லவா கைலாச விட்டு ஆண்டும் சிவனார் இடமிலே வேண்டிய வரத்தை வாங்கி பூலகம் போகணும்னு வர இவங்களை விடலாமா விடக்கூடாதல்லவா ஆண்டவன் நாஞ்ச நாட்டு சுடலை தம்பி முண்டு என்ன செய்தான் ஐயா மெக்கா என்ற நகரிலே அப்படி நேரந்த பிவாரவரி நேரந்த பிவாரவரி நெஞ்சடிய அடித்திடுவா நபி வாரவரை அடிகொண்டு அடித்திடுவா பாலியலை சூழியலை பாலியலை சூழிய பாலியலை சூழிய வம்பு மோசம் செய்திடுவா பச்சை புள்ள காசிய பரத பரத அடித்துவான அடிப்பா காஞ்ச நாட்டு சுடல ஐயா காஞ்ச நாட்டு சுடல ஐயா அல்லறையா சிலரை பண்ணிக்கலாம் அல்லறை சில்லறை பண்ணினான் அல்லறை சில்லறை பண்ணும்போது நேரம் தப்பி வரவன செவுத்தோடு அடிக்கான் நெஞ்சு அடி அடிக்கிறான் சமயம் தப்பி வரவரை தடி கொண்டு அடிக்கிறான் வாலி சூழியல பதற பதற பண்ணுதான் அப்பா என்ன பார்த்தா லெப்பமார்கள் ஒன்று கூடினா ஆமா என்ன அண்ணா என்னய்யா அப்பா இது நம்ம ஊர்ல என்ன அட்டகாசம் நடக்கு என்ன தெரியலையப்பா அல்லாஹ்க்கு காட்டு கந்திரி விழா நடத்தி ரொம்ப அல்லாஹ்வுடைய குற்றம் இருந்தாலும் இருக்கலாம். ஆமா அல்லாஹ்வுக்கு காட்டு கந்திரி நடத்தி ரொம்ப நாள் விட்டதுல ரொம்ப வருஷம் ஆயிட்டு அதனால அல்லாஹ்வுக்கு
காட்டு கந்திரி விழா நடத்த வேண்டும். நாள் பார்த்து தினம் உரைத்தார்கள் ஐயா. ஆலப்பெமார்கள் நாள் பார்த்து தினம் உரைத்து நல்ல ஒரு நாளையில சரி அப்பா அப்பா இந்த நாயஞ்ச நாட்டு சுடலைக்கு ஆமா பார்த்தா விடுவானா? சந்தனம் உடனே எடுத்து வருகிறார், குதிரை மேல வருகிறான், ஆணை மேல வருகிறான், பல்லாக்கு மேல வருகிறார்கள் ஐயா. ஓட்டக மேல வருகிறார் ஐயா. நான் சுடலை சந்தனம் உடைத்து அடிச்சு நொறுக்கிறான். அடிச்சு நொறுக்கின உடனே இவங்கள ரொம்ப அட்டாக கூடாது. ஆமா இவங்கள்ட்ட ஒரு நிலையை வாங்கணும்ல. வாங்கிருந்தோம் நாட்டு சுடலை ஒரு லெப்பமில்லாருல பூசு சந்தனத்தை போடு மாலை. ஆமா இது லெப்பமர்களே அல்லாஹ் உண்டு, நபி உண்டு, அடுத்தால தெய்வம் என்று வணங்கினீங்களா? அடுத்தால ஒரு தெய்வம் உண்டு. யாரையா? நான் கையிலே பிறந்தவன், கனகவரம் பெற்றவன். என் அக்கா பேரு பேச்சி அம்மா. பேச்சி பேச்சி. என் தம்பி பேர் முண்டன். நான் ஆஞ்ச நாட்டு சுடலை. ஆமா அப்பா என்ன என் பேரு நாஞ்ச நாட்டு சுடலை சுடலை என்று சொல்லி வந்தான். ஆமா நீங்க அல்லாஹ் உண்டு, நபி உண்டு, அடுத்தால தெய்வம் நல்ல ரசிகர் பண்ண நான் தான். நானே நானே தானப்பா. இந்த மாணிக்கைகளில் எனக்கு நிலைய வேணும் உண்டு. நாஞ்ச நாட்டு சுடலை சொல்ல சொல்லு. மாணிக்க நிலையம் கொடுக்கிறான், நிலையம் முடிக்கிறான். நாஞ்ச நாட்டு சுடலைக்கு நிலையம் கொடுத்த உடனே ரொட்டி கறி வைத்து வழிபாடு கும்பிடுதா கும்பிடுகிறாள். ஒரு கையை வைத்து ஆமா வணங்கினவர் 2 கையெடுத்து வணங்கினார்கள். ஆமா அல்லாஹ் உண்டு, நபி உண்டு, அடுத்தாலும் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கு. ஆமா நாஞ்ச நாட்டு சுடலையா மெக்கா என்ற நகரில் வந்தனும் மாணிக்கல்லில் வந்தனும் நாளே. ஆமா சுடலைக்கு ஒரு பேர் வருது. எப்படி எப்படி ஐயா? பட்டாணி சுடலை என்று பேர் வாங்கினா. அங்க ஒரு பேர் நாமத்தை வாங்கி கொண்டு நிலையம் வாங்கி கொண்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அப்படி ஆண்டவன் சுடலை அதில் நிலையம் வாங்கி இருக்கும் போது அடுத்தால எங்கேயா போக வேண்டும்? அலங்கார அப்பா என் பேச்சி அம்மா வருகிறா. எப்படி எப்படி ஐயா? தாயான பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை தம்பி முண்டன் வருகிறா. மெக்காயின்ற நகர வீட்டு என்றும் நகர விட்டு வாராலே பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா வாராரே ஒரு முகம்மா தம்பியான முண்டசாமி காசியில வாரையா காசிநாதரையும் விசலாட்சி அம்பிகையா அடிவணிந்து நமசரித்த வாராளி பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டசாமி அதை வீட்டு வெளியிடமுடு அண்ணாமலை உண்ணமாலை அண்ணாமலை உண்ணம்மா சீர்காழி சிலம்பரம்மா அண்ணாமலை உண்ணமாலை சிலம்பரநாதரையும் அடிபணிந்து நமசரித்த வாராளி பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலையா தம்பியான முண்டசாமி ராமேஸ்வரம் வாரையா ராமசாமி 21 தீர்த்தமாடி அதை விட்டு வெளியிடணும் ராமசாமி அடிபணிந்து நாஞ்ச நாட்டு சுடலையா தாயான பேச்சி அம்மா தம்பியான முண்டசாமி ஆனாடி போட்டு போட்டு வாராரே சுடலை தாயான பேச்சி அம்மா நாஞ்ச நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டசாமி மதுரை பட்டணம் சொக்கரையும் மீனாட்சியும் அடிபணிந்து நமசரித்த
அது வீட்டு வெளியிடணும் சங்கரம் கோயில் வருவாரா அம்மையான பேச்சு அம்மா நாட்டு சுடலை ஐயா தம்பியான முண்டனோடு சங்கரனை நரையும் ஆவட கோமதியை அடிவணிந்து நம்ம சரியாக்கா அது வீட்டு வெளியிடணும் எனக்கு பிரியதாலும் வேறு வீட்டு குற்றால நாடறையும் குளர்வாழ அம்பிகையும் அடிபணியும் நமச வாரானை சுடலை நமசேரி மதுரமான் வட்டனம் சுருக்கன் மீனாட்சி அடிபணிந்து சங்கரன் கோயில் சங்கரனார் ஆவிட கோமதி அடிபணிந்தா அடிபணிந்து அது வெட்டு வெளி கடந்த வெயிலுக்கு பெரிய தளம் பெரிய தளம் அல்ல வேறு வெட்ட குற்றாலம் அந்த குற்றாலை நாதரையும் குழல்வாள் அம்பிகை அடிபணிந்து ஆண்டவன் சுடலை பேச்சு நாஞ்ச நாட்டு சுடலை சுடலை என் நம்பியான முண்டை ஆளாடி போட்டு வருகிறா கச்ச வரைஞ்சி கட்டினா கருங்கச்சை ஒட்டு கச்ச ஜல்லடம் உல்லாசம் நடந்து வருகிறா வருகிறா வெள்ள குதிரைல வேண்டும் சுடலை வருகிறான் ஐயா என் சுடலை ஐயா வரப்போது பேச்சு சுடலை முண்டை மாற போது சரி தரக்கந்தனவ மேடனும் கூட வாரா ஆமா யார் ஐயா வேலிலே அப்படி வேலையில பிறந்த பிள்ளைல ஆமா தர்க்க தலைவ மேட ஆமா தலைவ மேட மேடதியோடு எப்படி வருகிறாரோ ஐயா அப்படி இருக்கும்போது இருக்கும்போது